ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு மஞ்சூரியன், எல்லா விதமான மஞ்சூரியனும் பார்த்துருப்பீங்க. நம்ம சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பார்ப்போம். இதுக்கு இந்த சோயாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வெந்நீர் போட்டு வெந்நியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சோள மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 5 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதில் மைதா மாவு எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு காரம், நமக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு கறி மசால் பொடி ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, இல்லைனா அதோட ஸ்மெல் ரொம்ப டாமினேஷன் ஆயிரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஊற வச்ச சோயா இருக்குது பாருங்கள், அதை இதில் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி ஆயிரும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு நல்ல அந்த சிகப்பு கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கேசரி பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால கலர்லாம் தேவையில்லை. தேவையான அளவுக்கு உரப்பு போட்டாலே அது கொஞ்சம் கலர், அந்த வத்தப்பொடியில் உள்ள கலர் கொஞ்சம் மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வத்தப்பொடி போடும்போது 1 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் காஷ்மீர் வத்தப்பொடியும் 1/2 ஸ்பூன் நார்மல் வத்தப்பொடியும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். நான் இப்போ நார்மல் வத்தப்பொடி தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் நம்ம அந்த சோயாவில் நம்மளோட மசாலா இறங்கும். இல்லை எனக்கு இதில் தயிர் போட்டால் பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தயிரை நல்லா மோர் மாதிரி நல்லா அடித்து வச்சுட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டு எடுத்துக்கணும். மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா சேர்ந்துக்கிடும். அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி அது கலர் வேணும் அப்படின்னு இப்போ இது கலர் நமக்கு கலர் இல்லாமல் இருக்கும். நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்கல, நார்மல் வத்தப்பொடியில் உள்ள கலர் மட்டும்தான். கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கேசரி பவுடர் இருக்குது, இல்லைன்னா சிகப்பு கலர் பவுடர் இருக்குது. பிரியாணி பவுடர்னால் இப்போ கடையில் இருக்குது, பிரியாணிக்கு கலர் கொடுக்குறதுக்கு பவுடர் இருக்கான். அந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க, அந்த பொடி சேர்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த பொடியெல்லாம் உடம்புக்கு கெடுதி தான். அதனால் நம்ம இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே சிக்கன் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அதானே நம்ம சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சிக்கன் மாதிரியே இருக்கும் இந்த சோயா சங்க்ஸு. அதனால் அதை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அப்புறம் எல்லோரும் என்கிட்ட ஏன் பாதி நாள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்க. கொஞ்சம் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் கொஞ்சம் வேலை விஷயமா இருந்துச்சு. நான் ஒரு ஐஆர் மாவு கடைன்னு ஒரு பேனர் வச்சுருந்தேன்னா, அந்த மாதிரி அந்த வேலையை செய்கிறதுக்காக கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போட முடியல. இப்போ திரும்பவும் இனிமேல் 2 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுவேன். நீங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அதில் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியும். எது பிடிக்குது, எது பிடிக்கல, நம்ம எது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சிட்ருக்கும் போதே இதுக்கு தேவையான நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான காய்கள் எல்லாம் வெட்டி எடுத்துக்குவோம், சரியா? அதுக்கு காலிஃப்ளவர் கிடையாது, அதுக்கு முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், பச்சை மிளகா. இதில் நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்னென்ன இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கோஸு, கேரட்டு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதை சேர்த்துக்க போகிறேன். கோஸு, கேரட்டு, வெங்காயம். இப்போ நம்ம கோஸ் எல்லாத்தையும் அது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம சைட் பை சைடாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம கோஸை கத்தியால் வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லெவலில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்ம கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம பஜ்ஜிக்கு நம்ம வாழைக்காய் சீவோம் பாருங்கள், அதில் சீவுனீங்க அப்படின்னா நல்ல மெல்லிசாக நீளமாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கேரட்டையும் நம்ம கத்தியால் வெட்டினா ஒரே லெவலில் வராது. அதனால் நம்ம துருவோம் பாருங்கள்,
அதே மாதிரி கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சாதான் நமக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சூரியன் கிரேவி சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கேரட்டையும் துருவி எடுத்துக்குவோம். கேரட்டையும் நல்லா நம்ம சாதாரணமாக இது வந்து பஜ்ஜி சீவுறதுல வச்சு வேண்டாம், நார்மலாக நம்ம துருவி வைப்போம் தருங்க, பீட்ரூட்லாம் துருவோம்ல, அந்த துருவிலே கேரட்டை துருவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தையும் ரொம்ப குட்டி குட்டியாக நம்மளால் எவ்வளோ தூரம் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு, இது வந்து நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான பொருள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆசை பண்ணோம் என்னைக்காவது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துல 2 தடவை நமக்கு தேவையான நேரம் செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது நமக்கு நல்லது தானே. நம்ம அதனால் இன்னும் நிறையவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் 20 ரூபாய்க்கு வாங்குறத வீட்டில் அதே 20 ரூபாய்க்கு கூட 20 ரூபா 40 ரூபா செலவு பண்ணோன்னா கூட 2 நேரம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கலாம்ல. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க இப்போது. அதனால் வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா அது நமக்கு ஒரு சந்தோஷம். அவன் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டாம்ல. நம்ம வீட்டில் செஞ்சால் தாராளமாக நிறைய இருக்கும். அதனால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கேரட்டும் துருவியாச்சு. பச்சை மிளகாயும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச நம்ம பசைஞ்சு வச்ச எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் தோணும். சூப்பராக இருக்கும். இது விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களும். எங்கள் வீட்டிலலாம் சனி ஞாயிறுனா இது மாதிரி செஞ்சு தாங்கம்மா அப்படி கேட்பாங்க. நான் இந்த காலிஃப்ளவரில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடையில் வாங்குவாங்க மஷ்ரூம், அதில் செய்யலாம். குடமிளகாவில் செய்யலாம், வெங்காயத்தில் செய்யலாம், இதில் வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரித்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 3 கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் இல்லை, ரொம்ப கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். நம்ம கடுகு நம்பர் போட்டு தாளிப்போம்ல, அதுக்கு பதிலாக நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். எனக்கு இஞ்சி பூண்டு விழுது போட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு வெங்காயம் பூண்டையும் இஞ்சியும் சின்ன சின்னதாக தொலி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் பொரிச்சுக்கோங்க. பொரிச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்குனா தான் நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சை மிளகா தனியாக தெரியும், நம்ம எடுத்து வச்சுருவோம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது பாருங்கள், அந்த வெங்காயத்தையும் இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குட்டியாக நறுக்கியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா சாப்பரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குட்டியாக வரும், சூப்பராக வரும். இதையும் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம காரத்துக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அதே ஸ்பூனில் பாதி அளவுக்கு சீரகப்பொடி, அதே ஸ்பூனில் ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இந்த சாட் மசாலா ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா தான் நம்ம சாப்பிடும் போது அந்த கோஸு கேரட் அதெல்லாம் பாதியாக வாயில் கடிபடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம துரி வச்ச கேரட்டு கோஸு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த மசாலா வந்து இந்த இதில் கேரட்டில் ஊறும். அதான் முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் சோயா சங்க்ஸு, அதை தூக்கி இதில் தட்டிக்கலாம். சாரி அதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா தக்காளி சாஸ் 1 ஸ்பூன், அதில் 1/2 ஸ்பூன் சோயா சாஸ். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இது ரெண்டையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க.
நல்லா அது அந்த மசாலாவில் நம்ம போட்ட அந்த சாஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் லிக்விடாக மாறும். நல்லா திக்காக இருக்கிறது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு மாறும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை தூக்கி இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா படுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதில் வெறும் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு சோள மாவு போட்டுக்கிறேன். சோள மாவு போட்டோன்னா அது நல்லா கிரேவி வந்து நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, நல்ல சூப்பராக திக்கான பதத்துக்கு வரும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். இல்லை எனக்கு சோள மாவு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்தாலே போதும். இப்போ நான் இதில் வந்து சோள மாவு 1 கரண்டியை தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம கிண்டி இறக்கி எடுத்துக்கிட வேண்டியதான். இல்லை எனக்கு நார்மலாக இந்த மாதிரி சில்லி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதனால கிரேவி மாதிரி இருந்தால் தான் மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கரைச்சி ஊற்றிருக்கேன்னா அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. 1 பவுல் சோள மாவு தண்ணி, இன்னும் 2 பவுல் சாதாரண தண்ணி, ரெண்டையும் ஊற்றி நல்லா கிண்டி அந்த தண்ணியெல்லாம் கட்டியாகி நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சோயா மஞ்சூரியன் தயாராகிட்டுன்னு அர்த்தம். இப்போ தண்ணி ஊற்றிக்கமா நல்லா கொதிக்கும் பாருங்கள். கொதித்து அது நல்லா கெட்டி ஆயிரும். அப்படி கெட்டி ஆகிட்டுனாலே நம்ம சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதை கொதிக்க ஆரம்பிக்குதா? இப்படி கொதிச்சிருச்சுனாலே நம்மளோட சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோயா மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. நல்லா சுட சுட செஞ்சு வயிறார சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சோயா மஞ்சூரியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.